ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விண்டோஸ் 8 தமிழ் டியூட்டோரியல். நான் போன கிளாஸில் அதாவது எப்படி வந்து நம்ம விண்டோஸ் 8 தமிழ் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து லாக் ஆஃப் பண்ணிட்டு போட்டதுனால எனக்கு வந்து ஃபுல்லாக தமிழ் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மொத்தம் எல்லாமே அஞ்சல், திரைப்பலகம், நபர்கள், செய்தி வசதி அப்படின்ட்டு மொத்தமாக நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுற நேம்ஸை தவிர மீதி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழ் வந்திருக்கும். நம்ம ஏதாச்சும் சர்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட பார்த்திங்கன்னா தெரியும், என்னன்னு போட்டிங்கன்னா நோட் பேட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம சர்ச் பண்ணணும். ஆனால் நீங்கள் இது வந்து பார்த்தோன்னா உங்களோட இப்போதைய இதுக்கு மட்டும் நீங்கள் இந்த மாதிரி இல்லலாம். மற்றபடி இந்த இசை அப்படின்றதெல்லாம் கூட நம்ம பார்த்தோன்னா தமிழில் டைப் பண்ண வேண்டியதாக தான் இருக்கும். நம்ம ஐ அப்படின்னு கொடுத்தோன்னா வராது. உங்களுக்கு இசைன்றதுல உங்களுக்கு தமிழ் கீபேட் வந்து டைப் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் இப்போ உங்களுக்கு வந்து மாற்ற முடியும். இப்போ நீங்கள் அஞ்சல் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏ கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், அஞ்சல் அப்படின்றது வரல, ஏல என்ன இருக்கோ அது தான் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு நார்மலாக நீங்கள் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ண தெரியும், தமிழில் வந்து உங்களுக்கு டைப்பிங் அதாவது கீபேடில் இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாம் தமிழில் தெரிஞ்சிச்சுன்னா மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நான் வந்து இது எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஏற்கனவே போன மாதிரி உங்களோட கண்ட்ரோல் பேராகும், அதாவது தமிழில் பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டு பாலகம் அப்படின்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மொழியை சேர்க்கவும் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து நீங்கள் கொடுங்க. பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் வந்து செலக்ட் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிட்டு மேம்பட்ட அமைப்புகள் அப்படின்னு போகிறீங்கன்னா இங்கே வந்து தமிழ் இந்தியா அப்படின்னுலாம் இருக்கும். நம்மளுக்கு எந்த இங்கிலீஷ் வேணும் நம்ம இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிட்டு சேமி அப்படின்னு கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து இப்போதே வெளியேறு பின்னர் வெளியேறு அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ லாக் ஆஃப் பண்ணிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் மறுபடியும் பழையபடி வந்துடும். ஸோ நான் வந்து இப்போ வந்து நான் பண்ண போகிறதில்ல, ஏன்னா லாக் ஆஃப் பண்ணால் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிறது இதாகிடும். ஸோ நீங்கள் அதனால் உங்கள் கம்ப்யூட்டரில் இந்த மாதிரி நீங்கள் லாக் ஆஃப் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. உங்களுக்கு இன்னொரு சின்ன டிப்ஸ் தரேன். அதாவது இப்போ நீங்கள் வேர்ட் பேட் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வேர்ட் பேட் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. இப்போ நான் வேர்ட் பேட் போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். நீங்கள் வேர்ட் பேட் போயிட்டு இப்போ டைப் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு அதாவது உங்களோட டைப்பிங் இது வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் சைடில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அமைப்புகள் அப்படின்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா விசை பலகம் அதாவது டைப்பிங் இது நம்ம தமிழ் விசை பலகை கொடுத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு தமிழ் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும் தமிழ் வந்துட்டு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து வேணும்னு நினைக்கலாம். நீங்கள் சைடில் போயிட்டு மறுபடியும் உங்களுக்கு இல்லை அதாவது நீங்கள் தமிழில் ஃபுல்லாக முழுக்க தமிழில் மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கீபேடையும் தமிழ் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக போயிட்டு மறுபடியும் இங்கிலீஷ் மாற்றிக்கலாம். நான் சொன்ன மாதிரி அன்இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்ம கம்ப்யூட்டரில் தமிழை இன்ஸ்டால் பண்ணி, அதாவது லாஸ்ட் ஒரு 3 டியூட்டோரியலில் கம்ப்யூட்டர் தமிழை இன்ஸ்டால் பண்ணி அது வந்து எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து தமிழ் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேணும் அதாவது தமிழ் லாங்குவேஜுக்கு வேணும்னா அதோட வெப்சைட்டில் போய்ட்டும் அதாவது மைக்ரோசாஃப்டோட ஆஃபீஸில் நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Please subscribe.